ஜீவநதி 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 உடலுக்கெல்லாம்
மீண்டுமாக ஜீவநதி நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இது நிச்சயமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். யோவான் எழுதிய சுவிசேஷத்தின் 2ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து செய்த இந்த முதலாவது அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே கானா ஊரிலே கலிலேயாவிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீசர்களும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். இதுதான் அங்கு நடைபெற்ற ஒரு சம்பவம். அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரோடு அவருடைய சீசர்கள் ஒரு திருமண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அங்கே பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அந்த திருமண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்டதாம். ஆகவே இயேசுவினுடைய தாயாகிய மரியாள் இயேசுவினிடத்தில் ஓடி போய், ஆண்டவரே, இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லுகிறாள். காரணம் என்ன? இவர் அற்புதமாய் பிறந்தவர் என்பது மரியாளுக்கு தெரியும். ஆகவே இந்த ஆண்டவர் ஏதாகிலும் ஒரு அற்புதம் செய்ய முடியும் என்று அவருடைய இருதயத்திலே ஒரு எண்ணம் இருந்தது. பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஒரு குடும்பத்தில், அதுவும் ஒரு விசேஷித்தமான ஒரு காரியம் நடைபெறுகிற அந்த நேரத்தில் ஒரு பெரிய குறைபாடு. நம்முடைய திருமணங்களிலே, முன்பு தமிழ் திருமணங்களிலே நாம் பாயசம் கொடுப்பது வழக்கம், அல்லது இப்பொழுது நல்ல டெசர்ட்ஸ் கொடுப்பது வழக்கம். யோசித்து பாருங்கள், ஒரு திருமண வீட்டிலே அநேக விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். திடீரென்று அங்கு உணவு பரிமாறிக்கொண்டிருக்கிறவர்கள் வந்து, ஐயா, இப்படி டெசர்ட் குறைந்து விட்டது என்று சொன்னால் அந்த இடத்துல இவ்வளவு ஒரு பதட்டம் ஏற்படும். அந்த இடத்திலே அந்த குடும்பத்தாருக்கு ஒரு அவமானம் வரப்போகிறது என்றெல்லாம் சொல்லி பலவிதமான மனநிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அன்றைக்கு யூதர்கள் தங்களுடைய திருமண வீட்டிலே திராட்சரசத்தை கொடுப்பார்கள். வருகிற எல்லா கெஸ்ட்டுக்கும் அவங்க திராட்சரசத்தை கொடுப்பார்கள். ஆகவே இந்த குறிப்பிட்ட திருமணத்திலே இந்த திராட்சரசம் குறைவுபட்டது. அப்போ அந்த பெண் வீட்டாருக்கு மிகுந்த ஒரு கவலையான, ஒரு வேதனையான ஒரு காரியமாக இது அமைந்தது. அந்த நேரத்திலே தான் இயேசுவின் தாயாகிய மரியாள் அங்கிருந்த வேலைக்காரரை பார்த்து சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்க செய்யுங்கள் என்று ஒரு குட்டி பிரசங்கம் பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட சீசர்கள் இயேசுவிடத்திலே போனார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னார், அங்கே இருக்கிற 6 கச்சாடிகளிலே நீங்கள் தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். உடனே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அந்தபடியே நிரப்பினார்கள். இயேசு சொன்னபடியே அந்த 6 கச்சாடிகளிலும் தண்ணீர் நிரப்பப்பட்டது. நடந்தது என்ன? எல்லாம் நிரப்பி முடிந்த பின்பு ஆண்டவர் திரும்பவும் அந்த வேலைக்காரரை பார்த்து சொன்னார், இப்பொழுது நீங்கள் அந்த கச்சாடிகளில் இருப்பதை மொண்டு கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரனிடத்திலே கொடுங்கள் என்றார். அவர்கள் அதன்படி கீழ்ப்படிந்து செய்தார்கள். தண்ணீரை நிரப்புங்கள் என்றால் நிரப்பினார்கள். மொண்டு கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொடுங்கள் என்றால் அந்தபடியே கொடுக்கிறதுக்கு சென்றார்கள். நடந்தது என்ன? வேதம் சொல்லுகிறது, அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்தது என்று அந்த வேலைக்காரர்களுக்கு தெரியும். ஆனால் பந்தி விசாரிப்புக்காரனுக்கு இதை பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவர்கள் கொண்டு போய் அந்த பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில், ஐயா, இதோ திராட்சை ரசம் இருக்கிறது என்று அவர்கள் கொடுத்தார்கள். வேதம் சொல்லுகிறது,
பந்தி விசாரிப்புக்காரனுக்கு இது தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றானாம். பாருங்க, அந்த பந்தி விசாரிப்புக்காரன் அதை ருசித்து பார்க்கிறான். ருசித்து பார்த்த உடனே நாம் வாசித்த வேத வசனத்தின்படி அங்கிருந்த அந்த மணவாளனை கூப்பிடுகிறான், அந்த மாப்பிள்ளையை கூப்பிட்டு சொல்கிறான், ஐயா, யாரும் நல்ல திராட்சை ரசத்தை தான் முதலில் கொடுப்பார்கள். அந்த பாட்டி அந்த பந்தி விசாரிப்பு எல்லாம் முடிந்து கொண்டு வரையில தான் செகண்ட் குவாலிட்டி கொடுப்பாங்க. ஆனால் நீரோ இதுவரைக்கும் நல்ல திராட்சை ரசத்தை ஒளித்து வைத்திருந்திருக்கிறீரே என்று அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இப்படியாக இயேசு கிறிஸ்து இந்த முதலாவது அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, விசுவாசிக்கும் போது நமது அறிவுக்கும் எட்டாத மேலான அற்புதங்களை நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த இயேசு கிறிஸ்து செய்த இந்த முதலாவது அற்புதத்தில் இருந்து நாம் எதனை கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால், குடும்பத்திலே ஒரு துன்பம் ஏற்படுகிற ஒரு சூழ்நிலை, குடும்பத்திற்கு ஒரு அவமானம் வரப்போகிறது. ஊரெல்லாம் போய் சொல்லிடுவாங்க, ஐயோ அந்த கல்யாண வீட்டுக்கு போனோமே, என்ன ஒன்றுமே சரியில்லைன்னு சொல்லி விடுவார்கள். நமக்கு தெரியும் மக்கள் எப்படி சொல்வார்கள் என்று. கொஞ்சம் குறைவு வந்தாலே அநேக குறைவுகளை சொல்லிவிடுவார்கள் அல்லவா? அதுபோல அன்றைக்கு அப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டிருந்தால் ஊரெல்லாம் சொல்லி இருப்பார்கள். இந்த திருமணத்துக்கு போன என்ன கவனித்தாங்க, கடைசியில் திராட்சரசம் கூட இருக்கவில்லை, நல்ல ட்ரிங்க் இல்லை, நல்ல பாயாசம் கிடைக்கும், இப்படியெல்லாம் குறை சொல்லி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அங்கே மரியாள் சொன்னதின்படி அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்ற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் செய்தபடியினாலே அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை, அவர்களுடைய சிந்தனையில் வர முடியாத, எண்ண முடியாத ஒரு அற்புதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இதில் நம்ம பார்க்கும் பொழுது தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறியது என்று பார்க்கிறோம். 6 கற்சாடிகளிலும் இருந்த தண்ணீர் மிகவும் விசேஷித்த ருசியுள்ள ஒரு திராட்சை ரசமாக மாறியது. அதனால்தான் அந்த பந்தி விசாரிப்புக்காரன் சொன்னான், இதுவரைக்கும் நல்ல ரசத்தை எங்கு வைத்திருந்தீர் என்று. பாருங்கள், இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யும் பொழுது அரைகுறையாக செய்வதில்லை. அவர் நல்ல குவாலிட்டியாக தான் அவர் செய்வார். ஜீசஸ் கிரைஸ்ட் gives the best for everyone. அதனால தான் இயேசு கிறிஸ்து இடத்திலிருந்து வருகிற அற்புதம் ஒரு பரிபூர்ணம் உள்ளதாக, ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி உள்ளதாக அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நிறமற்ற தண்ணீர் பாருங்கள், திராட்சரசமாக மாறிய பொழுது ஒரு நிறம் உண்டானது. இந்த சுவையற்ற தண்ணீர் திராட்சரசமாக மாறிய பொழுது, இதுவரைக்கும் இவ்வளவு ருசியான திராட்சை ரசத்தை எங்கு வைத்திருந்தீர் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அது ஒரு உயர்ந்த தரத்தை பெற்றுக்கொண்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். ஒருவேளை நம்ம யாராகிலும் இந்த நிறமற்ற தண்ணீரை போல இருப்போம் என்று சொன்னால், இனி என்ன என் வாழ்க்கை, இப்படியே நான் இருந்து மடிந்து போவதுதான் என்றெல்லாம் எண்ணங்களோடு கூட இருப்போம் என்று சொன்னால், நமக்கு ஒரு நிறத்தை, அதாவது gives a new color, ஆண்டவர் ஒரு புதிய நிறத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய ஒரு சாப்டர், ஒரு அதிகாரத்தை மாற்றி ஒரு புதிய அதிகாரத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அந்த சுவையற்ற தண்ணீர் பாருங்கள், ஆண்டவர் அற்புதம் செய்த பொழுது சுவையை பெற்றுக்கொண்டது. அதுபோல விசுவாசத்திலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சுவை இல்லையா? சலிச்சு போயிருக்கிறீங்களா? என்ன வாழ்க்கை,
இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டோம், இன்னும் கொஞ்ச காலம் எப்படி இதை சமாளிப்பது என்றெல்லாம் ரொம்ப கவலையோடு இருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? சில பேரை கேட்டால் எப்படி இருக்கிறீங்க என்று கேட்டால் சொல்லுவார்கள், ஏதோ இருக்கிறோம் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லையா? உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லையா? கணவனுக்கு இடையில மனைவிக்கு இடையில ஒரு சமாதானமான சந்தோஷம் உள்ள ஒரு வாழ்க்கை இல்லையா? உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லையா? உங்களுடைய மகளுடைய வாழ்க்கை நிமித்தம் நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்களா? தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து அவர் பாதத்தை பற்றிக் கொள்வோம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்திலும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். அன்றைக்கு பாருங்க, இந்த குடும்பம் ஐயோ திராட்சரசம் குறைந்து அவமானம் வந்துவிடுமோ என்று எண்ணிய ஒரு நிலை அல்லவா? அந்த நிலையை ஆண்டவரிடத்தில் சொன்ன பொழுது அந்த சூழ்நிலை மாறியது. மரியாள் சொன்ன அல்லவா, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் என்று சொல்லி. ஆகவே அங்கு இயேசுவிடத்தில் அவர்கள் போய் சொன்னார்கள். அதுதான் ஜெபம். ஆண்டவரே, எனக்கு இந்த குறைவு இருக்கிறது என்பதை அறிவித்தார்கள். அதுதான் ஜெபம், அதுதான் பிரார்த்தனை, அல்லது அதுதான் மன்றாட்டு. பிரியமானவர்களே, அந்த இயேசுவிடத்தில் சொல்லும் பொழுது, விசுவாசத்தோடு அதை சொல்லும் பொழுது, அவர் நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்திலும் ஒரு அற்புதத்தை செய்வார். சூழ்நிலைகளை மாற்றுவார். நன்மை செய்ய அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அந்த திருமண வீட்டிலே இயேசு கிறிஸ்து இருந்தபடியினால்தான் அங்கே அவருடைய வாழ்க்கையில் வர இருந்த ஒரு பெரிய அவமானம் அங்கு மாறியது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் ஒன்றுக்கு பயந்து கொண்டிருக்கிறீங்களா? ஐயோ, இந்த சிக்கலில் மாட்டி விட்டேனே, இதிலிருந்து எப்படி நான் விடுபடுவது? இதில் இல்லாவிட்டால் எனக்கு அவமானம் வந்துவிடுமே என்று ஏதாகிலும் ஒரு காரியத்தில் நீங்கள் இன்றைக்கு சிந்தனையை குழப்பிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய நல்ல செய்தி என்ன தெரியுமா? இந்த திருமண வீட்டில் அற்புதம் செய்து அவர்களுடைய அவமானத்தை நீக்கி கிருபைகளை கொடுத்து சூழ்நிலைகளை மாற்றி நன்மைகளை செய்த ஆண்டவர் நமக்கும் செய்வார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஜெபிக்கின்ற நமக்கும் ஆண்டவர் இத்தகைய நன்மைகளை செய்வார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகையினால் எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு சொன்னார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னார் அல்லவா? அந்த ஆண்டவர் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே தேவையான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறதற்கு அவர் ஜீவனோடு இருக்கிறார். வேதம் சொல்கிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கர்த்தர் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே என் வீட்டிலும் என் குடும்பத்திலும் எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அதை செய்ய உண்மையுள்ளவர். இப்பொழுது நான் ஜெபிக்கப் போகிறேன். நீங்கள் தொலைக்காட்சிக்கு முன்பாகவே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் விசுவாசத்தோடு, ஆண்டவரே இந்த ஜெப வேளையிலே என்னுடைய தேவையை நான் உங்கள் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்று உங்களுக்கு என்ன தேவையோ, நீங்கள் எதற்காக பயப்படுகிறீர்களோ அதை உங்களுடைய இருதயத்தில் நினைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போம். ஜெபத்தில் ஜெயம் தருகிற தேவன், அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் பதில் தருகிறவர். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்வார். உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும், உங்களுடைய கண்ணீர் மாறும், உங்களுக்கு தீங்கணுகாதபடி அவர் காத்துக்கொள்வார். பிரார்த்தனை செய்வோமா? அன்பின் பரலோக பிதாவே, அன்றைக்கு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அந்த திருமண வீட்டில் இருந்தபடியினாலே அங்கு வர இருந்த ஒரு பெரிய அவமானம் அற்றுப்போனது சுவாமி. அவரிடத்திலே அவருடைய குறைகளை சொன்ன பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு அவர்களுக்கு எந்த விதமான அவமானம் வராதபடி அவர்களை பாதுகாத்து நல்ல கிருபைகளை கொடுத்து அற்புதம் செய்தது போல
இந்த நேரத்திலே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் வேண்டும், எனக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை வேண்டும் என்று மன்றாடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் காணுகிறீர், பேர் பேராக அறிகிறீர், அவர்களுடைய இருதயங்களையும் சூழ்நிலைகளையும் அறிகிறீர். அன்பின் தகப்பனே, கிருபை கூர்ந்து இப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் நன்மை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய பயங்களை நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நன்மை உண்டாவதாக. ஆமென். அன்பின் சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஆமென்.